ரெடியாக பண்ணு. இனிமேல் சோறே இருக்காது விடு, நான் பார்த்துக்கிறேன். அதான் நான் ஆக்கி கொடுத்துக்கிறேன். தக்காளிக்கு வெங்காயத்தை வதக்கிட்டேன்னா சின்ன வெங்காயத்தை விடுக்கா. சாம்பாருக்கு வைக்கிற மாதிரி. பாருங்க மக்களே, 4 பேருக்கு தக்காளி ஆச்சுன்னா 400 பேருக்கு வர்ற மாதிரி அனுப்பி வச்சுருக்காங்க. எவ்வளோ தக்காளி? நீங்களும் உங்கள் வீட்டில் தக்காளி வதக்கிறதா கமெண்ட் பண்ணுங்கள். வேறு என்ன பண்ணணும்? இப்படி வரட்டியால் கரையாதுப்பா தக்காளி. 2 மணி நேரம் வதக்கினாலே கரையாது. தக்காளி நீட்டாக இருக்கணும். இன்னும் ஆம்லேட்டுக்கு வதக்கிற மாதிரி தக்காளியை அரைச்சி கொடுத்துருக்கீங்க. எப்படி வதக்கிறது? சும்மா ஆம்லேட் போட்டு விட்டு போக வேண்டியதான். தக்காளி தொட்டு வச்சுட்டு போகலாம். அதான் மாதிரி ஈட்டாக கரையும் தக்காளி. அப்படியே நீங்கள் சாப்பிட்ட மாதிரி தான் ராஜா. கரையட்டும். உப்பு வேறு போட்டனான்னு தெரியலையே. பாருங்கள், உப்பு போட்டனான்னு பாருங்கள். கமெண்ட் பண்ணுங்கள் போட்டிருக்கனா இல்லையான்னு. இது கிடையாது. ஸ்கூலுக்கு 10 மணிக்கு போய்க்கிறியாடா? இது கரையாதப்பா.